So what's up YouTube, Phoenix here and welcome back to my channel. பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நியூ டெல்லி இதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க ஆப்போசிட்டில் ஒரு டார்மெட்ரி ஒன்று எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 600 சம்திங் ஏதோ வருது. 2 நாளைக்கு புக் பண்ணியிருக்கேன் 1200 சம்திங். சூப்பராக இருக்குங்க, ஃபெசிலிட்டிஸு இது இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளான பெட்டு, லாக்கு இதெல்லாம் வந்து இந்த கீ தொலைலாம் இல்லை, கோட் கொடுத்துட்றாங்க, கோடை வச்சு இது பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம லாக்கருக்கும் சரி உள்ளே இந்த ரூமில் என்ட்ரு ஆகிறதுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரீடிங் லைட்டு, பாட்டில் ஹோல்ட்ரு, அப்புறம் சார்ஜரு, சார்ஜ் போடுறதுக்கு ப்ளக்ஸு, அது ஸ்டாண்டு எல்லாம், ஒரு பெட்டும் கூட. நல்லா ஒரு 1 hour 2 hour ஏதோ தூங்கி எழுந்து கிளம்பிட்டேன். ஓகே மக்களே, எங்கே வரலான்னு சொல்லி கடைசியில் முடிவு பண்ணி ராஜீவ் சவுக் வந்தேன். ராஜீவ் சவுக்குன்றது பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய நேஷ்னல் ஃப்ளாக். நான் கடைசியில் ராஜீவ் சவுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மால், அவ்வளோதான் நம்மளுக்கு. எப்படின்னா ஒரு அவுட் சைட் மால் இது, இப்படிதான் சொல்கிறேன். ஸோ அதனால் இங்கேருந்து நான் கிளம்பி ஜந்தர் மந்தர். ஆக்சுவலாக அதை பார்த்தீங்கன்னா இது கட்டினது வந்து ஒரு பஞ்சாப் கிங்கு. அவர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து இன்னும் 2 இடத்துல கூட கட்டியிருக்காரு, உஜ்ஜயினி அண்டு வாரணாசி. இப்போது சொல்லணும்னா அப்சர்வேட்டரி டெக் மாதிரின்னு வச்சுப்போமே. அவரோட பேர் பார்த்திங்கன்னா மகாராஜா சவாய் ஜெய் சிங் 2. அவர் தான் வந்து இதை கட்டியிருக்காரு. அதே மாதிரி உஜ்ஜயினி அண்ட் வாரணாசி அங்கேயும் கட்டியிருக்காரு இதே மாதிரி ஒரு அப்சர்வேட்டரி டெக். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன இது யூஸ்னால், அந்த காலத்தில் வந்து டைமு, அதுக்கப்புறம் இந்த செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அட்மாஸ்பியருக்கு வெளில நடக்கிற இதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதெல்லாம் வந்து எப்போ வருது என்னன்றதை வந்து கணிச்சு சொல்கிறதுக்காக இது பண்ணியிருக்காரு. இதை வச்சு கேலண்டரை ரிவைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு நேக்கட் ஐயில் வந்து நம்ம பார்த்து டைம் சொல்ல முடியும். இப்போவும் வந்து இது ஸ்டில் ஒர்க்கிங். அது ஸ்டில் ஒர்க்கிங்னா அதான், as long as nature is here it's still working, அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ண ஸ்ட்ரக்சர் தான் இது. இந்த ஸ்ட்ரக்சரோட பேர் சாம்ராத் யாத்ரா. இதுதான் வந்து மெயின், லைக் என்ன டைமு இதெல்லாம் இப்போ கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் மெயின். இது இப்போ எந்த சைடில் நிழல் எப்படி, மேபி அது மேலே ஏறி நின்று பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேங்க டைமு. ஓகே, அதான் பார்த்தேன், மேலெலாம் ஏறி விட்டாங்கன்னா இந்நேரம் எல்லாம் மேலே ஏறிக்கிட்டு இருப்பாங்களே. ஆனால் எப்படிங்க பாய், எப்படி ஏறி இருப்பாங்க இதில்? ஏண்டா இங்கேயும் வந்து என்னடா வரலாறு பதிக்கிறீங்களா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? 8 இடத்துல எழுதி விட்டு போயிடுறானுங்க, பைத்தியாருனுங்க. அந்த காலத்து ராஜாக்கள் என்னென்ன யோசிச்சிருக்காங்க, இந்த காலத்தில் இப்படி இருக்கானுங்க. என்ன பண்ணுறது? என்னங்க அது கீழே ஏதோ இது போதுங்க வழி. எப்படிங்க இதை வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க? அப்போது நல்ல சம்மர் டைமில் வந்து ஒரு விசிட் அடிக்கும் போது இதை அப்போயாவது ஏதாவது புரியுதான்னு பார்க்கணும். லைக் இது வந்து இதை வச்சு இந்த சன்னோட ஆல்டிடியூடு, ஸ்டார்ஸோட ஆல்டிடியூடு, அதுக்கப்புறம் இந்த
வேறு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸு இது வருதோ அதோட ஆல்டிடியூட்லாம் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணாங்கன்னு தான் தெரில. மேபி நல்ல சம்மர் டைமில் வந்தால் தான் டைம் தெரியும் போகுது. இப்போ சூரியனே சரியாக தெரிய மாட்டேங்குது. இதில் எங்கேருந்து டைம் தெரிய போகுது? என்ன நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா 4:25. ஓகே, ஹிஸ்ட்ரி டு மாடர்ன் வேர்ல்டு. ஹிஸ்ட்ரி முடித்தோம் இல்லையா, கொஞ்சம் மாடர்னாக மால் ஆஃப் இந்தியா, டிஎல்எஃப் மால் ஆஃப் இந்தியா வந்திருக்கேன். உள்ளே போய் பார்ப்போம். வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஈஸ்ட் கேட் வழியாக உள்ளே வந்த உடனே ஆப்பிள் ஷோரூம். அவங்க டைரக்ட் இதுவாக எனக்கு இன்னும் டைரக்ட் மாதிரி தான் தெரியுது. ஆப்பிள் ஷோரூம், சூப்பர் ட்ரை ஸ்போர்ட். ஓகே, லக்ஸரி. இது பாருங்க, ரோபோட். ஓகே, ஆடு ஓட்டுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடு ஓட்டுறதுக்காக இருக்கு. நைஸ். இப்போ பிரம்மாண்டமாக ஃபன் சிட்டி இல்லைங்க, பிரம்மாண்டமான ஒரு தீம் பார்க்கே வச்சுருக்காங்க இங்கே. இந்த மாதிரி கிளாஸ் இது போட்டு வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய ஆக்சிடென்ட்ஸை தடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பில்டிங்ஸையும் பண்ணால் நல்லாயிருக்கும் மால்ஸில். இந்த மாதிரி எல்லா மால்லையும் போட்டால் நல்லா இருக்குங்க. சேஃப்டிக்கு சேஃப்டி ஆச்சு, ஒரு பிரச்சனை இருக்காது. அண்ட் சரியான பஸ்ஸு பார்க்கலையா, அதனால போயிட்டு கேஎஃப்சியில் பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டேன். அது வீடியோ எடுக்கல, பரவாயில்ல. அண்ட் இப்போ அடுத்த கட்ட பிளான் பார்த்தீங்கன்னா அநேகமாக ரூமுக்கு தான் ரிட்டர்ன் நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா செம்ம டயர்டாக இருக்குது. நேற்று சரியாக தூங்கலையா, நைட்லாம் ட்ராவல் பண்ணது. அதனால் இன்னைக்கு போய் தூங்கினாதான் நாளைக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்து வீடியோ எடுக்கணும். ஓகே, ஸோ பார்ப்போம். காரன் மேலேயே இருக்கானுங்க பாஸ். எப்பா ஓட்டுறது பேய் மாதிரி ஓட்டுறானுங்க. அது 17 இங்கே தான் இருக்கேன். பாத்ரூம் வந்து காமன் பாத்ரூமுங்க. மென்னுக்கிங்க, லேடிஸ் தனியாக. நைஸ். இது 17 இங்கே தான் இருக்கேன். பாத்ரூம் வந்து காமன் பாத்ரூமுங்க. மென்னுக்கிங்க, லேடிஸ் தனியாக. நைஸ். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Till that, bye-bye. Take care.